தமிழ்லேயே பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து படிக்கும் போது ஆசைப்பட்டதும் டாக்டர் படிக்கணும், அதில் வரும் வருமானத்தை ஃப்ரீயாக ஏதாவது பண்ண நினச்சேன். ஆனால் எனக்கு வீட்டில் வசதியும் இல்லை, எனக்கு படிப்பும் ஏறல. அதாவது சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். அது தேர்ந்தெடுத்தது தான் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இது மாதிரி சோசியலில் பண்ணும்போது தான் எனக்கு இதாகிடுச்சு. ரெண்டாவது வந்து இந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய வீட்டுக்கு ரோட்டில் போகும்போது பார்ப்பீங்க ஆக்சிடென்ட் நடக்கும். அது மாதிரி நிறைய பேர் வந்து என்ன ஆகிறாங்க, எதுக்கு இந்த தொல்லை நமக்கு கேஸை போட்டுன்னு அலையணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறேன். அது தவறு. முடிஞ்சது ஒரு 108க்கோ இல்லை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கோ கொண்டு போய் சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற வேலையை பாருங்க. ஹார்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸ் இருந்தது எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் போக எனக்கு போன வாட்டியோட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன், இன்னும் ஃபாஸ்ட்டாக போனேன். இப்போ இது வரைக்கும் 7 டைம் ஆகி போச்சு எனக்கு. எல்லாருக்கும் அன்னதானம் தான் நினைப்பீங்க, ஆனால் தானத்திலேயே சிறந்த தானம் உடம்பு தானம் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.